இங்க ஒரு குட்டி பையனுக்கு அவனோட அம்மா சாப்பிடறதுக்காக வாட்டர்மெலனை வெட்டி கொண்டு வராங்க. இவன் வெமா ஓடி வந்து ஆசையா அதை எடுத்து சாப்பிட போறான். அப்ப அவனோட அம்மா அதை கவனமா சாப்பிடணும், அதோட விதைய சாப்பிடாதன்னு சொல்றாங்க. இவன் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம அப்படியே அந்த பழத்தை சாப்பிடுறான். அப்ப அந்த பழத்துல இருந்த விதையோ நேரா அவனோட வயிற்றுக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் இவன் தூங்கி எந்திக்கிறான். இவனை சுத்தி இலையா கிடக்குது. இவன் அதை கவனிக்காம பிரஸ் பண்ணலாம்னு போறான். அப்ப அவனோட மூக்குல இருந்து நீளமா செடி வருது. இவன் இதை பார்த்து பயப்பட அங்க இவனை சுத்தி இலையா கிடக்கு. இவனோட மூக்கு வழியாவும் செடி வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இவன் ஸ்கூலுக்கு போறான். அங்க டீச்சர் இவனை சுத்தி வளர்ந்த செடியில மாட்டி கீழே வந்துடுறாங்க. இதனால அவங்க கோவப்பட்டு அவனை பிரின்சிபல்ல போய் பார்க்க சொல்றாங்க. பிரின்சிபலோ இவன் மூக்குல இருந்து வந்த செடியை பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்ப இவனோட மூக்குல இருந்து வாட்டர்மெலனோட ஜூஸா வருது. அவங்க டாக்டர் கிட்ட இவனை கூட்டிட்டு போக டாக்டர் இவனை செக் பண்ணி பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவனோட கண்ணும் வாயும் வாட்டர்மெலன் மாதிரியே மாறுது. டாக்டரோ கத்திரிக்கோலை வச்சு அவன் கிட்ட இருந்து முளைச்சு வர செடியை வெட்டுறாங்க. பட் அது நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கு. இதனால அவங்க அதை வெட்டுறதுக்காக வேற ஒரு மிஷின் எடுக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பையன் பயந்து அங்க இருந்து ஓடிடுறான். அப்படியே அவன் ஓடிட்டே இருக்கிறப்ப அவன் வயிறு மட்டும் வாட்டர்மெலன் மாதிரி பெருசாகுது. இவன் இந்த வயித்தால சருகிக்கிட்டே அந்த இடத்தை தாண்டி போறான். பார்த்தா இப்ப இவனோட வயிறு வாட்டர்மெலனாவே மாறிடுது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரன்னிங் ரேஸ்க்காக போறாங்க. இவனும் அங்க போய் நின்னுக்கிட்டு உருண்டுகிட்டே போய் ஜெயிக்கவும் செய்யறான். இப்ப இவன் முழுசாவே வாட்டர்மெலனா மாறிடுறான். அப்புறம் இவன் பார்க்குக்கு போய் எல்லாத்துலயுமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அப்படியே ஊஞ்சல விளையாடிட்டே பறந்து போக அப்ப இவனோட கையும் மறைஞ்சிருது. இதனால இவன் பறந்து கீழே விழுந்து வெடிச்சு சிதறிடுறான். சிதறி கடந்த பழம் இவன் தான் தெரியாம எல்லா குழந்தைங்களும் ரசிச்சு சாப்பிடுறாங்க.